வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அட்டெண்டர் அந்த 8th குவாலிஃபிகேஷனுக்கும் அடுத்து வாட்ச்மேன் மசால்ஜி கார்டனர் சானிடைஸ் ஒர்க்கர் அந்த 8th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கும் சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சில டாக்குமெண்ட்ஸ்னால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண சொல்லலை. சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அது எல்லாருமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் தான் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் சில சர்வர் இஷ்யூலாம் இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சரிங்களா? அதனால் எல்லாருமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு இஷ்யூஸ் வந்த பிறகு வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய பேர் சில இஷ்யூஸ் வருது, அப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம். அது முக்கியமான சில இதுக்கு சில கிளாரிஃபை பண்ணலான்னு தான். என்னென்ன டவுட்ஸ் முக்கியமாக கேட்குறாங்கன்னா, முதல்ல இது பார்த்திங்கன்னா இந்த 10th குவாலிஃபிகேஷன் உள்ள 2 எக்ஸாம் இருக்குல்ல, அதாவது டிரைவரு, அடுத்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் அந்த எக்ஸாம். அந்த 2 எக்ஸாமுக்கும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, அது தெரியும். அதுக்கு எதுவும் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க சிலர். ஆனால் அதுக்கு எதுவும் தேவையில்லை, அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டுனா நீங்கள் கன்ஃபார்ம் செலக்டட். அதுக்கு பிறகு இந்த லிஸ்ட்டை அவங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து உங்களுக்கு கால் லெட்ரு வரும். வந்த பிறகு அங்கே ஒரு ஃபார்முலா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிப்பீங்க. அதுதான் அந்த எக்ஸாமுக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை. அதில் ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த 8th குவாலிஃபிகேஷன் 2 எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ப்ராக்டிக்கல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி சில ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, சில ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன்னா சில ரிசர்வேஷன் கிளைம் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம் சில பேர் கிளைம் கேட்டிருப்பாங்க, சில பேர் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருப்பாங்க, பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அது கேட்டிருப்பாங்க. அப்புறம் சில ப்ரையாரிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. இந்த ப்ரையாரிட்டி என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் அந்த இது. அது மாதிரி எதுவும் நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது அது ஓகே எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதிரி கிளைம் எதுவும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவும் இல்லாதவங்க எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களோட கம்யூனிட்டி அப்புறம் ஜென்ரல்லையே போஸ்டிங் கிடைக்கலாம், அதிலேயே செலக்ட் பண்ணிப்பாங்க. இவங்க அது மாதிரி கிளைம் கேட்டவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் தேவை. மெயினாக உள்ள மற்ற எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு தேவையில்லை, அப்லோட் பண்ண தேவையில்லை. அது முதல்ல கிளியராக பார்த்துக்கங்க. பிஎஸ்டிஎம் நீங்கள் கிளைம் எஸ் ஓகேன்னு அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா என்னென்ன ப்ரையாரிட்டியெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ, கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம்னா அது பிஎஸ்டிஎம்மை தான் அதுக்கு பண்ணுவீங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா அது, கொரோனால் பெட்ரோல் இருந்தோம்னா அது, என்னென்ன அந்த ப்ரையாரிட்டியில் கிளைம் கேட்டிங்களோ அது. அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கான கிளைம் கேட்டிருந்துச்சிங்கன்னா அது, எக்ஸர்விஸ்மேன் கேட்டால் அது, அடுத்து பிடபிள்யூடி கேட்டிருந்தோம்னா அந்த இது மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். நீங்கள் அதெல்லாம் எஸ் கொடுத்துருந்தா தான் இது அப்லோட் ஆப்ஷன்லேயே அது காட்டும், நீங்கள் அப்லோடும் பண்ண முடியும். சரிங்களா? அந்த கிளைமுக்கெல்லாம் நீங்கள் நோ கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்லேயே அது காட்டாது, வெறும் அப்ளிகேஷன் வியூ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண முடியாது. எந்த இதுக்கெல்லாம் கிளைம் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துட்டீங்களோ அதெல்லாம் தான் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்டிஎம்மும் ப்ரையாரிட்டி மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 2 இதுக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டும். மற்ற டிடபிள்யூஓ இல்லை பிடபிள்யூடி அந்த மாதிரி இது மற்ற இதுக்குமே காட்டாது. சரிங்களா? அதர் சர்டிஃபிகேட் இது காட்டலாம், அதில் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா கொடுக்கலாம். சரிங்களா? அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். இது முடிஞ்சோடனே 1 or 2 வீக்கில் வந்துடும். அப்புறம் 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிட்டதுனால அதில் உள்ள சில பேர் அதில் போஸ்டிங் கிடச்சவங்க இது போட்டிக்கு உங்களுக்கு வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கட் ஆப்ஷன் குறையலாம். சரி, முக்கியமாக அந்த டவுட்ஸு இதுக்கு முதல்ல பார்ப்போம். அதில் முக்கியமாக சில டவுட் கேட்குறதுல எல்லாருக்குமே மெயில் வருமா மெசேஜ் வருமானு கேட்குறாங்க. சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கலாம், மெயில் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுத்த எல்லாருமே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சில ப்ரையாரிட்டிஸ் யார் கேட்டிருக்காங்களோ அப்ளிகேஷனில் அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுக்காதவங்க அப்லோட் பண்ண தேவையில்லை, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த ரிசர்வேஷன் கிளைம் கேட்டிருக்க டாக்குமெண்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன்லேயே நீங்கள் கொடுத்துருப்பீங்க இந்த இதுக்கு எஸ்ஸு ஓகேன்னு. அப்படி கொடுத்தா தான் அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஒரு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண பிறகு டாக்குமெண்ட்ஸ் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும்.
அதுக்கடுத்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கேட்ட டாக்குமெண்ட்லாம் அந்த பக்கத்தில் வியூவுக்கும் பக்கத்தில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடர்னு வரும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லைன்னா வெறும் வியூ மட்டும்தான் வரும். நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும்தான் பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் காட்ட மாட்டுது, இந்த வெறும் கேப்சா மட்டும் தான் காட்டுது, எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், நான் சில ரெசர்வேஷன் கிளைம் கொடுத்துருக்கேன் ஆனால் வரமாட்டுதுன்னு சொல்கிறீங்க. அது எதுவும் சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம், வெப்சைட் இஷ்யூவாக இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தா வந்துடும். இப்போதுக்கு நேற்றெல்லாம் அவ்வளோவா எதுவும் இஷ்யூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் டைம் இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்குது, அப்லோட் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண முடியாது, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்குள்ளே பண்ணுங்கள். அதுமாதிரி அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட்டாக சரியான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். நீங்கள் ஒரு டைம் அப்லோட் பண்ணிட்டா அப்லோடன்னு வந்துடும், அதுக்கப்புறம் திரும்ப மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த கிளைம் எதுவும் கேட்டு உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் வந்துட்டால் அது வராது, அப்புறம் வி ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும். சரிங்களா? அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பொதுவாக அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக. சில பேர் கலரில் அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொதுவாக ஸ்கேன் பண்ணால் கலரில் தான் வரும். அதை கன்வெர்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றாமல் கலர்லேயே அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது எதுவும் இஷ்யூ இல்லை. ஆனால் அதில் உள்ள டீட்டெயில்ஸு, அந்த டேட்டாஸ் இருக்குல்ல, நம்மளோட அந்த விவரங்கள் இருக்குல்ல சர்டிஃபிகேட்ஸில், அது ரொம்ப கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் போதும், வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணியிருந்தாலும் இப்போ இஷ்யூ இல்லை, கலரில் கொடுக்குறதுனால அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கிளைம் பண்ணலைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரையாரிட்டியில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் டைப்பிங்கு, டெக்னிக்கல் எதுவும் சர்டிஃபிகேட்டு, சிஓஏ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி இந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, இந்த கிளைம் கேட்டிருந்தா இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அப்புறம் மினிமம் எலிஜிபிள் மார்க் எவ்வளோன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்குது. மினிமம் எலிஜிபிள் மார்க்னால் இது ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க் வச்சாங்க, 50 ஜிகே, 50 தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் மினிமம் ஒரு 20 மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி ஜிகே பொது அறிவிலையும் மினிமம் 20 மார்க் எடுத்துருக்கணும். அவங்க தான் மினிமம் பாஸ் மார்க் எடுத்தவங்க, மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுத்தவங்க, அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால் இப்படி மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுத்தவங்க மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். மினிமம் எலிஜிபிள் மார்க்கு இந்த 20, அதில் 20 எடுக்கலைன்னா அவங்க செலக்டடே அடுத்த ரவுண்டு கிடையாது. அதனால் அவங்க அப்லோட் பண்ண தேவையில்ல, அவங்க ஃபுல்லாக இப்போவே ரிஜெக்டடு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நடக்கும். அப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிஞ்சு தான் அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இப்போ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ அந்த ரேஞ்சில் கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இதில் அப்லோட் பண்ணுற எல்லாருக்குமே செலக்டடாக ஆகும், இல்லை எல்லாருக்குமே வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லிடலாம். நிறைய பேர் கேட்டாங்க, அப்புறம் அதில் முக்கியமாக உள்ள கமெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம். அப்புறம் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது, அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்து அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் பண்ணுங்கள். ஆனால் அது மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்போ உங்களுக்கு இல்லாதப்போ நீங்கள் அப்ளிகேஷன்லேயே பிஎஸ்டிஎம் கிளைம் கேட்குறீங்களான்னு கேட்கும்போது நோ கொடுத்துருப்பீங்க. அதனால் அதுக்கான ஆப்ஷன் காட்டாது. அதனால் நீங்கள் இப்போதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் அது மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா அதர்ஸில் கூட அப்லோட் பண்ணி வைங்க. அது எதுவும் இஷ்யூ இல்லை. அதான் பிஎஸ்டிஎம் இப்போ ஆட் பண்ணலாம்னா அதான் இப்போதுக்கு அப்ளிகேஷன் நோ கொடுத்ததுனால ஆட் ஆப்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்சிசி, என்எஸ்எஸ் டைப்பிங் சர்டிஃபிகேட்டு ப்ரையாரிட்டியில் அப்லோட் பண்ணலாமா? இதெல்லாம் ப்ரையாரிட்டியில் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்சிசி, என்எஸ்எஸ் டைப்பிங் சர்டிஃபிகேட்டு, சிஓஏ டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. இதுக்கு எந்த ரிசர்வேஷனோ எந்த ரிசர்வேஷன் கிளைமோ இல்லை. இதுக்காக தனியாக எதுவும் ரிசர்வேஷன் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதை ப்ரையாரிட்டியில் அப்லோட் பண்ண தேவையில்லை, அப்லோட் பண்ண வேண்டாம். வேணும்னா அதர்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை அப்லோட் பண்ணாயிட்டாலும் எந்த இஷ்யூவும் இல்லை, அது தேவையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா
ப்ரையாரிட்டி இல்லை, டாக்குமெண்ட் அப்லோடு வியூ ஆனது. ஆனால் கிளிக் பண்ணி பார்த்தா ஏதோ வந்துச்சு, அதுக்கப்புறம் பேக் வந்துட்டா அதில் எதுவும் இஷ்யூ வருமானு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. நீங்கள் எதுவும் ப்ரையாரிட்டி இல்லைனாலும், எதுவும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லைனாலும், சும்மா போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் பண்ணிட்டா சேஞ்ச் ஆகுமெல்லாம் நினைக்க வேண்டாம். இதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. இதனால் எதுக்கும் நீங்கள் ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க. இதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்தது சைஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்னால் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு சிம்பிள் சர்டிஃபிகேட்டாக உள்ள அந்த டிடபிள்யூ சர்டிஃபிகேட்டு, அந்த பிடபிள்யூடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த சைஸுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி பிஎஸ்டிஎம்க்கெலாம் நிறைய சைஸ் கொடுத்துருக்கும் போது, ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம்மே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்க. இல்லை ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ப்ரையாரிட்டி, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் இருக்கலாம், பிஎஸ்டிஎம்மும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை கம்பைன் பண்ணி ஒரே ஃபைல் அப்லோட் பண்ணுவீங்க. அப்போ அதிக சைஸ் தேவைப்படும். அவங்களே அதிக சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் சில டேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸில் அப்லோட் பண்ணிட்டா அது எதுவும் இஷ்யூவானு கேட்குறாங்க. ரொம்ப கம்மியான சைஸில் அப்லோட் பண்ணுறது இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த டாக்குமெண்ட் அவங்க வியூ பண்ணி பார்த்தா கிளியராக தெரியணும். சரிங்களா? அது முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்து கலரில் அப்லோட் பண்ணால் ப்ராப்ளமானு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் போதும். ஆனால் இப்போ இதுக்கு மேலே புதுசாக இப்போ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே மாற்றி பண்ணுங்கள். அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டே இன்னும் அப்லோட் பண்ணல, ஆனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன்னு வருதுன்னு சொன்னீங்க. அது ஸ்டார்டிங்கில் அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா அது சர்வர் இஷ்யூவாக இருக்கணும். இந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸே அவ்வளோவா சரியாக இல்லை, அதனால் அப்படி இருக்கும். நீங்கள் திரும்ப இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா வரும். அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இல்லை வெளியில் வந்துட்டு பண்ணி பாருங்கள், அது வரும் அப்லோடுன்னு. அப்படி ஒரு வேளை அப்லோடு வேறு ஆப்ஷனே காட்டலைன்னா நீங்கள் அந்த எந்த கிளைமும் கொடுக்கலன்னு அர்த்தமாக இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷனில் அதான். அப்புறம் சாட்டர்டே மார்னிங்காக ஈவினிங்கானு கேட்டிருக்காங்க. அந்த அப்லோட் டைம் 6 மணின்னு சொல்லுவோம். சாட்டர்டே மார்னிங் 6 மணிக்கே முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து ப்ரையாரிட்டியில் டைப் சர்டிஃபிகேட், அதெல்லாம் ப்ரையாரிட்டியில் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு எந்த ரிசர்வேஷனும் இல்லை. சரிங்களா? இதே தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்லோட் பண்ண மெசேஜ் வருமா, மெயில் வருமானு. சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வராமலும் இருக்கும். நீங்கள் மெசேஜ் வரும், மெயில் வரும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கிளைம் கேட்டிருந்தா நீங்கள் எல்லாருமே அப்லோடு பண்ணணும். சரிங்களா? அதுக்கெலாம் எதிர்பார்க்க வேண்டாம். என்சிசி சர்டிஃபிகேட் அது வேணும்னா நீங்கள் அதர்ஸில் அப்லோட் பண்ணலாம். வேறு எந்த ப்ரையாரிட்டிலையும் மற்ற ரிசர்வேஷன் கிளைமில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் முக்கியமாக நிறைய பேர் கேட்ட டவுட்டு. அப்புறம் இன்னும் சில பேருக்கு என்ன டவுட்டுன்னா, ஒரு டேப்பு தான் அப்லோட் டேப் காட்டுது, ஒரு டாக்குமெண்ட் தான் அப்லோட் டேப் காட்டுதுன்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் கிளைம் கொடுத்துறீங்களோ அத்தனை டைப் தான் காட்டும். எல்லாருக்குமே எல்லா அப்லோட் ஆப்ஷனுமே, அதாவது எல்லா டாக்குமெண்ட்டு அந்த டேப் இருக்குல்ல, அது எல்லா ஆப்ஷனும் காட்டும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 1-2 இதுக்கு மட்டும்தான் நீங்கள் சில ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் வரும் உள்ள டாக்குமெண்ட்டில். மற்றது எனபிள் இல்லாமல் டிசபிளாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே காட்டும்னு எதிர்பார்க்க முடியாது. லாகின் இஷ்யூ, லாகின் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி, அதாவது உங்களோட மெயில் தான், நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மெயில் ஐடி தான், அதை போட்டுங்க. பாஸ்வேர்டு தெரியலைன்னா கூட நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சால் பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். அப்படி போட்டு உள்ளே போனீங்கன்னா அது உள்ளே போயிட்டு நீங்கள் எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும். அது அந்த 8th குவாலிஃபிகேஷன் உள்ள அந்த எக்ஸாம்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? யூசர் ஐடி நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மெயில் ஐடி தான், அது மறந்துட்டால் அது நீங்கள் யூஸில் இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. அது கரெக்டாக இது பண்ணிங்க, பாஸ்வேர்டு கரெக்டாக போய்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த டைம் இந்த 8th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் எரர் சரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இஷ்யூஸ் வரல. சரிங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.